நீங்க 20,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்குள்ள மொபைல் போன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோல நம்ம பார்க்க போற மொபைல்ஸ் எல்லாமே 20,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு மேல தான் இருக்கும். ஆனா நீங்க வெயிட் பண்ணி சரியான ஆஃபர் டைம்ல வாங்குனீங்க அப்படினா 20,000 ரூபாய்க்குள்ள வரும். அந்த மாதிரி வெயிட் பண்ணி வாங்குறவங்களுக்கான பெஸ்ட் மொபைல்ஸ் தான் இது. இதில் நம்ம முதல்ல பார்க்க போற மொபைல் Moto H30. இந்த மொபைல்ல 6.55 இன்ச்ல Full HD Plus AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. அதுவும் 144 Hz refresh ரேட்டோட. இங்க கேமராஸ் அப்படினு பாக்கும்போது ரியர்ல ட்ரிபிள் கேமரா செட்டப் வருது. பிரைமரி சென்சாரா 50 மெகாபிக்சல், செகண்டரி சென்சாரும் 50 மெகாபிக்சல். செகண்டரி கேமரா இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு 50 மெகாபிக்சல் இருக்கக்கூடிய ஒரே மொபைல் இதுதான். அதுக்கப்புறம் கடைசியா ஒரு 2 மெகாபிக்சல் செல்ஃபி கேமராவும் இங்க 32 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. கேமராவோட ஸ்பெக்ஸ் வந்து பயங்கரமா இருந்தாலும் கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் டீசென்ட்டா தான் இருக்கும். இது போக இந்த மொபைல்ல பெர்ஃபார்மன்ஸ்க்காக Snapdragon 778 Plus ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வந்து செம மாஸா இருக்கும். இது போக இதோட பேட்டரி கெபாசிட்டி அப்படினு பார்த்தா 4020 mAh கொடுத்திருக்காங்க. ரொம்பவே ஸ்லிம்மான மொபைலும் கூட. ஆனா இதோட ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படினு பார்த்தா 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் இந்த மொபைல்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மொபைல் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 12 கொடுத்திருக்காங்க. ஒரு க்ளீனான நீட்டான ஸ்டாக் Android எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இது Android 13க்கு அப்கிரேட் பண்ணிக்க முடியும். இதோட பிரைஸ் அப்படினு பாக்கும்போது 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. 23,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. சரியான டைம்ல நீங்க ஆஃபர்ல வாங்குனீங்க அப்படினா 20,000 ரூபாய் 19,000 ரூபாய் வரைக்கும் வாங்கிக்க முடியும். ஒரு செம்மையான மொபைல், தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து iQOO Z6 Pro 5G. இந்த மொபைல் AMOLED டிஸ்ப்ளே 90 Hz refresh ரேட்டோட வரும். இங்க கேமராஸ் அப்படினு பாக்கும்போது பிரைமரி சென்சார் 64 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த மொபைல்ல ரொம்பவே சூப்பரா இருக்கும். அது போக இங்க பெர்ஃபார்மன்ஸ் அப்படினு பாக்கும்போது இதுலயும் Snapdragon 778 ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸும் இந்த மொபைல்ல நல்லா இருக்கும். இந்த மொபைல் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 12 வருது. இதுல பேட்டரி கெபாசிட்டி அப்படினு பார்த்தா 4700 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. 66 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் சேர்த்து இந்த மொபைலோட பிரைஸ் அப்படினு பார்த்தா 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. 23,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு பெரும்பாலும் சேல் பண்றாங்க. ஆஃபர்ல வாங்குனீங்க அப்படினா 20,000 ரூபாய் 18,000 ரூபாய் வரைக்கும் இந்த மொபைலை வாங்கிக்க முடியும். சோ 18,000 ரூபாய்க்கு வாங்குனீங்க அப்படினா செம சூப்பரான மொபைல், மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து Realme லேட்டஸ்டா லான்ச் பண்ண Realme 10 Pro Plus 5G. இந்த மொபைல்ல 6.7 இன்ச்ல Full HD Plus Super AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. அது போக 120 Hz refresh ரேட்டோட வருது. இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு இதுல கர்வ்டு டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. சோ கர்வ்டு டிஸ்ப்ளேயோட ஒரு சூப்பரான மொபைல் யூஸ் பண்ணனும் அப்படி நினைக்கிறவங்களுக்கு இது பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். இங்க கேமராஸ் அப்படினு பாக்கும்போது ரியர்ல பிரைமரி சென்சாரா 108 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. செல்ஃபி கேமரா 16 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸும் ஓரளவு நல்லா இருக்கு. அது போக இதுல பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு லேட்டஸ்ட் ப்ராசஸரான MediaTek Dimensity 1080 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இதுல கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். இருந்தாலும் 778 அளவுக்கு இது வராது. இதோட பேட்டரி கெபாசிட்டி அப்படினு பார்த்தா 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இந்த மொபைல் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 13 ஓட வருது. நம்ம பார்க்குற மொபைல்லையே Android 13ல லான்ச் பண்ண ஒரே மொபைல் இந்த மொபைல் மட்டும் தான். இதோட பிரைஸ் அப்படினு பார்த்தா 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. 25,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. சோ லான்ச் ஆஃபர்லயே பார்த்தோம் அப்படினா 21,000 ரூபாய் வரைக்கும் இந்த மொபைலை வாங்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஆஃபர்லயே ஒரு டைம் 20,000 ரூபாய்க்குள்ள வாங்குற மாதிரிலாம் கொடுத்தாங்க. அதனால அடுத்தடுத்து ஆஃபர் வரும்போது கண்டிப்பா 20,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்குள்ள வரும். அந்த மாதிரி வரும்போது ட்ரை பண்ணீங்க அப்படினா ஒரு செம்மையான மொபைல் Realme பிராண்ட்ல இருந்து. இல்ல Realme மொபைலுக்காக நான் வெயிட் பண்ணலாம் தயாரா இல்ல, எனக்கு ஒரு நல்ல கேமிங் மொபைலா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா Realme 9 5G SE அப்படின்னு ஒரு மொபைல் இருக்கு. இந்த மொபைல் வந்து Snapdragon 778 ஓட வரும். நார்மலா 20,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல சேல் பண்றாங்க. நல்ல ஆஃபர்ல வாங்குனீங்க அப்படினா 16,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட் வரைக்கும் வாங்க முடியும். சோ கேமர்ஸா இருந்தா மட்டும் அந்த மொபைலை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்குனா Samsungல தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக Samsung Galaxy M52 5G. இந்த மொபைல்ல AMOLED டிஸ்ப்ளே 120 Hz refresh ரேட்டோட ஒரு சூப்பரான மொபைல். அது போக இங்க கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது பிரைமரி சென்சார் 64 மெகாபிக்சல் கொடுக்குறாங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸும் இதுல நல்லாவே இருக்கும். இந்த மொபைல்ல பெர்ஃபார்மன்ஸ்க்காக Snapdragon 778 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுக்குறாங்க. ஒரு செம சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய மொபைல். அது போக இது அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 11ல லான்ச் பண்ணாங்க. இருந்தாலுமே Android 13க்கு நீங்க அப்கிரேட் பண்ணிக்க முடியும் இப்போ வாங்குனா கூட. சோ அந்த விதத்துல இந்த மொபைல் பெஸ்டா தான் இருக்கு. இது போக இதோட பேட்டரி கெபாசிட்டி அப்படினு பார்த்தா 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுக்குறாங்க. 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஆனா பாக்ஸ்க்குள்ள 15 வாட் அடாப்டர் தான் வரும். உங்களுக்கு 25 வாட் வேணும் அப்படினா அடாப்டர் வந்து தனியா வாங்க வேண்டியிருக்கும். இந்த மொபைலோட பிரைஸ் அப்படினு பார்த்தா 6 + 128 வந்து 25,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல சேல் பண்றாங்க. நிறைய டைம் ஆஃபர்ல 18,000 ரூபாய் வரைக்கும் சேல் பண்ணாங்க. நானே ஒரு 18,000 ரூபாய்க்கு 3-4 மொபைல் வாங்கினா அதுக்கப்புறம் பிரைஸ் பார்த்தா 30,000 ரூபாய் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. சாம்சங்ல Snapdragon ப்ராசஸரோட வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல இதுக்கு அடுத்து லேட்டஸ்டா வந்த Samsung Galaxy M53 MediaTek ப்ராசஸரோட வரும். MediaTek Dimensity 900 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸரோட கொடுப்பாங்க. மற்ற விஷயங்கள் எல்லாமே சேமா இருக்கும். அந்த மொபைல் கூட உங்களுக்கு MediaTek ஓகே அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல அடுத்ததா Samsung Galaxy M54 Snapdragon 888 ப்ராசஸரோட வரப்போகுது. அதுக்காக வெயிட் பண்றீங்க அப்படினாலுமே வெயிட் பண்ணலாம். ஆனா இது எப்படி பார்த்தாலுமே அது 30,000 ரூபாய் வரைக்கும் பிரைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். இதுல கடைசியா Redmi லேட்டஸ்டா லான்ச்
பண்ண ரெட்மியோட நோட் 12 சீரிஸ்ல இருந்து ரெட்மி நோட் 12 ப்ரோ. இதுல டிஸ்ப்ளே அப்படின்னு பார்க்கும்போது 6.67 இன்ச்ல ஃபுல் ஹெச்டி பிளஸ் சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. இங்க கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியர்ல ட்ரிபிள் கேமரா செட்டப் வருது. பிரைமரி சென்சாரா 50 மெகாபிக்சல், செல்ஃபி கேமரா 16 மெகாபிக்சல் கொடுக்குறாங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த மொபைலுமே பெர்ஃபார்மன்ஸ்க்கு MediaTek Dimensity 1080 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஆனா இந்த மொபைல் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 12 தான் கொடுத்திருக்காங்க. Android 13ல லான்ச் பண்ணல. இதோட பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்த்தா 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. அது போக 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அது யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணும்போது ஒரு 40 ல இருந்து 45 நிமிஷத்துக்குள்ள மொபைலை ஃபுல் சார்ஜ் பண்ணிட முடியும். இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. 25000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்ணாங்க. சோ லான்ச் ஆஃபர்லயே பாத்தீங்கன்னா ஐசிசி கார்டு ஆஃபர், அது போக ரெட்மி மொபைல் எக்ஸ்சேஞ்ச் போட்டீங்க அப்படின்னா 21000 ரூபாய் வரைக்கும் வாங்கிக்க முடியும். இந்த மொபைலுமே நீங்க வெயிட் பண்ணி வாங்குனீங்க அப்படின்னா 20000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்குள்ள கண்டிப்பா ஆஃபர்ல வரும். சோ அந்த மாதிரி வரும்போது நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா சம சூப்பரான மொபைல், தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை தவிர்த்து நீங்க ரெட்மியோட நோட் 12 சீரிஸ் பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம டீடைலா ஒரு வீடியோ பண்ணிருக்கோம். எதை வாங்கலாம் எதை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா இங்க கார்டுல கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. சோ இப்போ நம்ம பார்த்த மொபைல்ஸ் தவிர்த்து வேற ஏதாவது மொபைல் வந்து 25000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு மேல இருந்து ஆஃபர்ல 20000 ரூபாய்க்குள்ள வரும்போது வாங்கினா சம சூப்பரா இருக்கும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அது என்ன மொபைல், என்ன ரீசன்காக அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கறத மறக்காம டீடைலா கீழ கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு உங்களுடைய கமெண்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.